அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலி நின்றுட்டுருக்குது பாருங்கள். அந்த புலியை போய் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம போவோம். வந்து இப்போ அந்த மரத்துக்கடியில் தான் புலி இருக்குது. புலி பார்க்குறதுக்கு போகலாம். இந்த தண்ணிக்குள்ளேருந்து இப்போ தான் மேலே வந்திருக்கு. மேலே வந்து படுத்துருக்கு. அப்படியே ஈரம் கூட காயில் அப்படியே ஜாலியாக படுத்துருக்கு. ஒன்று ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. நம்ம லாங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் யானை மாதிரியே இருந்துச்சு. இது பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரியும். இதுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. இது ஃபுல் ஃப்ரண்ட் மட்டும்தான். அவ்வளவு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுரேஷ்குமார். இன்றைக்கி வந்து நம்ம அமராவதி முதலை பண்ணைக்கு தான் வந்திருக்கோங்க. முதலை பண்ணைக்கு உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் இருக்குது. பெரியவங்களுக்கு வந்து 20 ரூபா, குழந்தைகளுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி. அது இல்லாமல் நீங்கள் 2 வீலரில் வந்துட்டிங்கன்னா 2 வீலருக்கு 20 ருபீஸ், 20 ரூபா வாங்கிடுவாங்க. காரில் வந்துட்டால் அதுக்கு தனியாக சார்ஜு. நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையான இடம். ஒரு இயற்கை சூழ்ந்த மரங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது முதல்ல பார்த்துடலாம். இப்போ வந்து நான், ஆதர்ஷ், அக்ஷரா 3 பேரும் உள்ளே வந்திருக்கோம். பாருங்கள், குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப சூப்பரான இடமுங்க இங்கே. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய முதலைகள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. முதலைகள் வந்து நிறையா இருக்குது. பக்கத்தில் பார்த்து கீழே படுத்துருக்கும் பாருங்கள். முதலை, பெரிய முதலை ஃபுல்லுமே இங்கே இருக்குது. எப்படி படுத்துருக்கு பாருங்கள். எல்லாம் வெயில் காய்ஞ்சி அழுங்காமல் படுத்துருக்கு. உள்ளே எல்லாம் நிறையா முதலை இருக்குது. கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது முதலையெல்லாம். ஏன் ஆதர்ஷு, தண்ணிக்குள்ளே இருக்குமா தெரியல. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தேன். அப்போ வந்து இந்த இதெல்லாம் இல்லைங்க. அதாவது இந்த தடுப்பு சுவர் வந்து இந்த மாதிரி இருந்துச்சா அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஆதர்ஷை வந்து அந்த தடுப்பு சுவர் மேலே வந்து இப்படி உட்கார வச்சுருந்தேன். அப்போ வந்து என்ன சத்தம் போட்டாங்க, எதுக்கு குழந்தைகளை வந்து அங்கே உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மொபைல் கேமராவெல்லாம் கிடையாது, அதிகமாக அன்றைக்கி இல்லை. ஏன்னா மொபைலே இல்லை அன்றைக்கி. நாங்கள் வந்து லேண்ட் ஃபோன் மட்டும்தான் இருந்துச்சு. பாருங்கள், இப்போ தான் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. இப்போ நிறையா பேர் வந்துட்டுருக்காங்க. குழந்தைகள்லாம் விளையாண்டுருக்காங்க பாருங்கள். முதலைக்கு பக்கத்தில் காட்டுறேன். முதலையெல்லாம் வந்து இப்போ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையிலேயே அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், பெரிய பெரிய முதலைகள் எல்லாமே. அதிகமான முதலைகள் குட்டிகள் இருந்துச்சுன்னா டேமில் விட்டுருவாங்க. இது இப்போ நம்ம லாங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் யானை மாதிரியே இருந்துச்சு. இது பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரியும். இதுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. இது ஃபுல் ஃப்ரண்ட் மட்டும்தான். அவ்வளவு தத்ரூபமாக இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பேக் வந்து ஒரே ஒரு ஸ்லாப்பு தான். இந்த ஸ்லாப்பில் தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது சிமெண்ட்டில் தான் செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாகவே இருக்குது பாருங்கள். இந்த தந்தம், அந்த நிற்கிற ஸ்டைலு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். அந்த கண்ணெல்லாம் வந்து ரொம்பவுமே தத்ரூபமாக இருக்குது. கண்ணெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து குழந்தைகளுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாம் விளையாண்டுருக்காங்க. சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தால் ரொம்ப என்ஜாயாக இருக்கும் இங்கெல்லாம் வந்து. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்கும் இங்கெல்லாம். ஏற்கனவே நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். அந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இது இப்போ 2 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து குட்டி முதலைகள்லாம் இருக்குது. இதுக்குள்ளே வந்து குட்டி முதலையெல்லாம் விட்டுருக்காங்க பாருங்கள். அந்த பெரிய முதலைகள் எல்லாம் வந்து குட்டி முட்டை போட்டு குஞ்சு பறிச்சதுனே அந்த குஞ்சுகளை எல்லாம் வந்து இதுக்குள்ளே விட்டுருவாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் முதலை தான் பாருங்கள். குட்டியாக இருக்குது பாருங்கள், தண்ணிக்குள்ளே இருக்குது பாருங்கள், விளையாண்டுருக்கு. இதோ நம்ம பக்கத்தில் வருது பாருங்கள். இதோ என்னமோ சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு பக்கத்தில் வந்துட்டுருக்கு. ஏன்னா காலையில் நேரத்துலேயே வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்துருவாங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வந்து ஃபிஷ்ஷு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த பக்கம் நிறையா மீனெல்லாம் இருக்குது. அந்த பக்கம் போட்டிருக்காங்க, மீனை தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் குட்டி படுத்துருக்கு. நிறையா இருக்குது. இங்கே எத்தனை முதல்ல இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. வெளியே பார்த்தா நீ அந்த பக்கம் இருக்கும், பார்க்கலாமா? இதில் ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே முதலைகள் காணோம். வேறு இதில் பார்க்கலாமா? அன்றைக்கி வரும்போது நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து டேமுக்குள்ளேயே விட்டுருப்பாங்க. இதில் பிடிக்கிற முதலைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசானதையுமே டேமில் விட்டுருவாங்க.
பாருங்க நிறையா இருக்குது. இந்த ரேக்கில் நிறைய முதலை இருக்குது. இதில் எல்லாம் வந்து ஓரளவுக்கு பெரிய முதலை தான். பாருங்கள் தண்ணிக்குள்ளே படுத்துருக்கு. வெயிலாச்சா ஹீட்டுக்குள்ளே படுத்துருக்கு. அசைவே இல்லை, அப்படியே அலுங்காமல் படுத்துருக்கு. ஆனால் இதனுடைய ஸ்பீடு வந்து அதனுடைய இறைகிட்ட தான் காட்டும். இங்கே பாருங்க, இது ரொம்ப ரொம்ப பக்கத்தில், எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்க. இதோ எவ்வளவு பக்கத்தில் படுத்துருக்குது பாருங்க. இதோ இதெல்லாம் வந்து தொற்றுலாம், விரல்லையே தொற்றுலாம் போல் இருக்குது, அந்த அளவுக்கு இருக்கு. அவ்வளவு பக்கத்தில் இருக்குங்க. இங்கே பாருங்க, இதோ பல்லெல்லாம் வெளியே தெரியுது. முழிச்சிட்டு தான் இருக்கு, பார்த்துட்டு தான் இருக்கு. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. உடம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கல் மாதிரி இருக்குது, பாறை மேலே விழுகிற மாதிரி இருக்குது. பாருங்கள் இப்போ மெதுவாக அசையுது பாருங்க. இதோ நம்மளை பார்த்ததையும் இப்படி அசையுது. பல்லெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது. இதோ முழிச்சு பார்த்துட்டு தான் இருக்குது, கண்ணு முழிச்சிருக்கு. ஆனால் இது இவ்வளவு அமைதியாக இருக்கிறது அதனுடைய அந்த இறை, அதை சாப்பிட்ற இறை வந்து பக்கத்தில் வந்துருச்சுன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் இது. ஓகே, நம்ம அடுத்தது பார்த்துடலாமா? இங்கேயுமே முதலைகள் தான், பெரிய முதலைகள் நிறையா. குட்டி முதலை இல்லை, எல்லாமே மீடியம் சைஸு. இங்கே பாருங்கள், இது ஒன்று தண்ணிக்குள்ளேருந்து இப்போ தான் மேலே வந்திருக்கு. மேலே வந்து படுத்துருக்கு, அப்படியே ஈரம் கூட காயில் அப்படியே ஜாலியாக படுத்துருக்கு. ஒன்று ரொம்ப பக்கமாக தான் இருக்குது, ரொம்ப நெருக்கமாக பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே வந்து இந்த ரேக் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த கேப்பில் தான் நம்ம நடந்து வர்றோம். எல்லா முதலைகளும் தண்ணிக்குள்ளே நீஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். இது தண்ணிக்குள்ளேயே வந்து ஒரு 10-12 இருக்க மாட்டிருக்கு, எல்லாம் நீஞ்சிட்டு இருக்கு. போகலாமா அடுத்தது? சிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிற்பங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் போயிடுச்சு, ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இது வந்து செகண்ட் ரேக்கு, இதில் தான் போயிட்டுருக்கோம். எல்லாம் அப்படியே பேட்சாக வச்சுருக்காங்க. இதுலேயும் ஒரு பேட்ச் இந்த சைடு ரொம்ப அருகாமையில் தான் இருக்குது. அவங்க பாருங்கள் எவ்வளோ பக்கமாக படுத்துருக்கு அப்படிங்கிறது. போலாமா? இதுக்குள்ளேயும் ஒரு முதலைகள் கொஞ்சம் விட்டுருக்காங்க. நீந்திட்டு பாருங்கள், இதில் நீந்திட்டுருக்கு. இந்த பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய முதலை தான். நம்ம அங்கே பார்த்ததை விடவும் கொஞ்சம் பெரிய முதலையாக இருக்குது. இதில் கொஞ்சம் நிறையா இருக்குது. இப்போ இந்த முதலைகள் எல்லாம் வந்து முட்டை போட்டுச்சுன்னா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அவங்க குஞ்சு பொறிக்க வச்சு அதை வந்து டேம்குள்ளே விட்டுருவாங்க. இதை பாருங்கள், தண்ணிக்குள்ளே இறங்குது பாருங்கள். இதோ இந்த செதிலாக இருக்குது. இந்த மீனுக்கு எப்படி செதில் இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்குங்க. எல்லாம் அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி படுத்துருக்கு எல்லாமே. வெயில் ஜாஸ்தியானது, எல்லாம் தண்ணிக்குள்ளே போகுது எல்லாமே. இங்கே ஒரு முதல்ல படுத்துருக்கு பாருங்க, பக்கமாகவே இருக்குது எல்லாமே. எல்லாம் முடிச்சுட்டு தான் படுத்துருக்கு எல்லாமே. பல்லு பாரு எவ்வளோ நீளம் இருக்குது, ஃப்ரண்ட் பல்லெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தியா, நகம் என்ன. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லியினுடைய இன்னொரு சைஸ், பெரிய சைஸ். இதில் முதல்ல வந்து வாயை திறந்துட்டுருக்கு பாருங்கள். இது வெளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய முதலைகள் எல்லாம் இருந்துச்சு, வாயை திறந்து படுத்துருக்கு. வெளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதலை வாயை திறந்துருக்கு அப்படின்னா வாய் வழியாக வந்து ஆக்சிஜன் வர்றது தானே இல்லையா, ஆக்சிஜனுக்கு ஹீட்டு அதனுடைய உடம்புடைய சூட்டை தணிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ நம்ம சில பேர் வந்து வாயை திறந்துருக்கிறது வாய்க்குள்ளே க்ளீன் பண்ணுறக்கு, அது காக்காயெல்லாம் வந்து வாய்க்குள்ளே ஒட்டி இருக்கிற அந்த மாமிசமெல்லாம் க்ளீன் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரி பார்க்கலாம். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலி நின்றுட்டுருக்குது பாருங்கள். அந்த புலியை போய் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம போவோம். வந்து இப்போ அந்த மரத்துக்கடியில் தான் புலி இருக்குது, புலி பார்க்குறதுக்கு போகலாம். முதலைகள் வந்து ஓரளவுக்கு இருக்குது. அது முடிச்சதையுமே நம்ம இங்கே வந்துட்டோம்னா இங்கே வந்து ஒரு சின்ன குட்டி பார்க்கு, இதுவுமே அழகாக தான் இருக்குது. நம்ம
எங்கெல்லாம் அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஒரு புலி பக்கத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இலந்தி மரம் பாருங்கள், இலந்தி மரத்துக்கு கீழே புலி நின்றுட்டுருக்கு. புலி போய் பார்த்துடலாம். புலிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். புலி எங்கேயோ பார்த்துட்ருக்கு. ஆமாம், மேலே ஏறினா எதாவது சொல்லுவாங்க, கீழே தான் நின்று பார்த்துக்கணும். புலி ரொம்ப தத்ரூபமாக தான் பண்ணியிருக்காங்க. இலந்தி மர நிழலில் புலி இருக்குது. ரொம்ப புல்தரை வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது புல்தரை பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாம் வந்துட்டோங்கன்னா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அமராவதி முதலை பண்ணை வந்து ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ஜாயாக இருக்கும், ரொம்ப ரசித்து பார்க்கலாம். இங்கே வந்து நிறைய அழகான இடங்கள் இருக்குது. இடங்கள் அப்படின்னா இதுதான், முதலை பண்ணைக்குள்ளே வந்தால் குழந்தைகள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்ததான் ஒரு இருவாச்சி பறவைக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோம். ஒரு இருவாச்சி பறவை ஒன்று இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேழாம்பல் அப்படின்னு மலையாளத்துல எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா அங்கே வந்து இதுதான் கேரளாவினுடைய தேசிய பறவையாக அறிவிச்சிருக்காங்க, வேழாம்பல். இதுவுமே அழகாக இருக்குது. அந்த கொக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது அதனுடைய அழகு அந்த அழகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. வேழாம்பல் ரொம்ப தத்ரூபமாக இருக்குது பாருங்கள், எவ்வளவு இதாக இருக்குங்க, அழகாக இருக்குது. ரொம்ப அந்த மரக்கிழையில் உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குது, அந்த ஒரிஜினல் மரக்கிழை மாதிரியே தான் இருக்குது. அப்படியே இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடும்பு, ஒரிஜினல் உடும்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே செஞ்சுருக்காங்க பாருங்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. உடும்பினுடைய கண், இந்த மரத்துக்கு மேலே வேழாம்பல், அதாவது இருவாச்சி சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் அவ்வளோதான் பார்க்குறதுக்கு இருக்குது. குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அங்கே அந்த ஊஞ்சல்லாம் விளையாண்டுட்டு போகலாம். சரி, ஓகே, நம்ம முடிச்சிச்சு, நம்ம வெளியே வந்துட்ருக்கோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா முதலை பண்ணைக்கு முன்னாடி ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா ஒரு காடு தான், மலையினுடைய அந்த என்ட்ரன்ஸு இங்கேருந்து தான் மலை வந்து ஆரம்பிக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கனாலே இந்த மரங்கள் எல்லாம் நிறையா இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் எல்லாம் பண்ணிக்கலாம், காரெல்லாம் இங்கே நிறுத்திக்கலாம். அது இல்லாமல் 2 வீலரெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே தான் நிறுத்தணும். ஏன்னா இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரங்கு தொந்தரவு ஜாஸ்தி அப்படின்னாங்க. அதனால் காரு மட்டும்தான் இங்கே நிறுத்த முடியும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு தான் ஆளுகள்லாம் இருக்கிற சைடு, அதாவது ஆஃபீஸ் சைடு, இங்கே ஒரு கடை இருக்குது, அந்த பக்கம் தான் வந்து 2 வீலர்லாம் நிறுத்த முடியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் குரங்கு தொந்தரவுலாம் ஒன்றும் காணோம், ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது காடுகள். ஆனால் ஏன்னா போன டைம் வீடியோவில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் காட்டுக்குள்ளே வழியாக தான் வந்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வழியாக நாங்கள் அன்றைக்கி வந்துட்டோம், தெரியாமல் கூகுள் பார்த்து பேக் சைடு வழியாக வந்துட்டோம். அந்த வழி காட்டுறேன் பாருங்கள். அந்த தடத்தில் வரும்போது தான் யானை வந்து குறுக்க வந்துருச்சு. அன்றைக்கி அது வந்து பயமாக தான் இருந்துச்சு. பேக் சைடு வழி வந்து இது தானுங்க, இதில் தான் பேக்கில். ஏன்னா நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, அது மழை டைமு. யானை வந்து பேக்கில் வழியாக வந்துருச்சு இந்த ரோட்டில். இதில் வீடுகள்லாம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா காட்டு ரோடு, மலை பகுதிக்கு நடுவே வர்ற ரோடு. காட்டு பண்ணி பாருங்க, பக்கத்துலேயே தான் நிற்கிது. ஏன்னா நாய்கள்லாம் வந்து உழைச்சிட்ருக்கு, தெரியுதுங்களா? பண்ணி அங்கே பாருங்கள், இதுதான் பண்ணி நிற்கிது பாருங்கள். தான் 2-3 பண்ணி இருக்குது. நாயை வந்து அது வந்து பார்த்து பன்னிகள் பார்த்தீங்கன்னா பேராக தான் வந்திருக்கு, ரெண்டுமே, ஒரு ஆண் ஒரு பெண் பண்ணி இருக்குது. ஏதோ குட்டிகள் இருக்குது பாருங்கள், மேலே ஏற ஆதர்ஷ் குட்டி நிறையா இருக்குது, குட்டியோடு தான் இருக்குது பாருங்கள். குட்டியெல்லாம் கீழே இருக்குது.
பன்னிக்குட்டி. 1 2 குட்டி இருக்குது, 2 3 குட்டி இருக்குது, 3 பன்னிக்குட்டி இருக்குது. ஓகே, உள்ளே போயிடுச்சு. போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, வீடியோலாம் பிடிச்சிருக்கும், எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.